பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். ரோபோ சங்கர் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி நேரில் அஞ்சலி. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ராதாரவி, பாடலாசிரியர் ஸ்நேகன் உள்ளிட்டோரும் மரியாதை. முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கும் கூட்டணிக்கு அமமுக போகும் வாய்ப்பே இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டம். கூட்டணியிலிருந்து வெளியேற அண்ணாமலை தூண்டிவிடவில்லை என்றும் விளக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆப்பிள் நிறுவனத்தில் ஐபோன் 17 வகை செல்போன்கள் விற்பனை தொடக்கம். மும்பையில் உள்ள விற்பனையகத்தில் அதிகாலையிலேயே குவிந்து போன்களை வாங்கிச் சென்ற பொதுமக்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் என ராகுல் குற்றச்சாட்டு. யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து தனிநபர்களால் ஆன்லைனில் நீக்க முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம். தனக்கு இந்தியா நெருக்கம், பிரதமர் மோடி மிக நெருக்கம். இங்கிலாந்தில் பிரதமருடன் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். இந்திய பொருட்கள் மீதான வரியை 10 முதல் 15% வரையான அளவுக்கு அமெரிக்கா குறைக்க வாய்ப்பு. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் நம்பிக்கை. ரஷ்யாவின் கம்சத்கா பிராந்தியத்தில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.8 அலகுகளாக பதிவான நிலையில் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. லீக் சுற்றுடன் வெளியேறியது ஆப்கானிஸ்தான். மாருதி கார்களின் விலை 1,29,000 ரூபாய் வரை குறைப்பு. ஜிஎஸ்டி குறைப்பை அடுத்து வரும் 22ஆம் தேதி அமலாகும் என அறிவிப்பு. விழுப்புரத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. 3 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் பொதுமக்கள். சேலத்தில் மது போதையில் அரசு பேருந்திலிருந்து இறங்க மறுத்த பயணி. பணிமனைக்கு சென்றபோது நடத்துனர் தள்ளிவிட்ட வீடியோ வெளியானதால் பரபரப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்வு. விஜய் பரப்புரையின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. தாவேக்காவுக்கு தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உத்தரவு. ஒருவரின் விமர்சனத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என KS அழகிரிக்கு பாஜக எம்பி கங்கனா ரணாவத் பதிலடி. தமிழ்நாட்டு மக்கள் அன்பானவர்கள் என்றும் பேட்டி. பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். ரோபோ சங்கர் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி நேரில் அஞ்சலி. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ராதாரவி, பாடலாசிரியர் ஸ்நேகன் உள்ளிட்டோரும் மரியாதை.
முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கும் கூட்டணிக்கு அமமுக போகும் வாய்ப்பே இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டம். கூட்டணியிலிருந்து வெளியேற அண்ணாமலை தூண்டிவிடவில்லை என்றும் விளக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆப்பிள் நிறுவனத்தில் ஐபோன் 17 வகை செல்போன்கள் விற்பனை தொடக்கம். மும்பையில் உள்ள விற்பனையகத்தில் அதிகாலையிலேயே குவிந்து போன்களை வாங்கிச் சென்ற பொதுமக்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் என ராகுல் குற்றச்சாட்டு. யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து தனிநபர்களால் ஆன்லைனில் நீக்க முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம். தனக்கு இந்தியா நெருக்கம், பிரதமர் மோடி மிக நெருக்கம். இங்கிலாந்தில் பிரதமருடன் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். இந்திய பொருட்கள் மீதான வரியை 10 முதல் 15% வரையான அளவுக்கு அமெரிக்கா குறைக்க வாய்ப்பு. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் நம்பிக்கை. ரஷ்யாவின் கம்சத்கா பிராந்தியத்தில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.8 அலகுகளாக பதிவான நிலையில் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. லீக் சுற்றுடன் வெளியேறியது ஆப்கானிஸ்தான். மாருதி கார்களின் விலை 1,29,000 ரூபாய் வரை குறைப்பு. ஜிஎஸ்டி குறைப்பை அடுத்து வரும் 22ஆம் தேதி அமலாகும் என அறிவிப்பு. விழுப்புரத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. 3 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் பொதுமக்கள். சேலத்தில் மது போதையில் அரசு பேருந்திலிருந்து இறங்க மறுத்த பயணி. பணிமனைக்கு சென்றபோது நடத்துனர் தள்ளிவிட்ட வீடியோ வெளியானதால் பரபரப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்வு. விஜய் பரப்புரையின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. தாவேக்காவுக்கு தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உத்தரவு. ஒருவரின் விமர்சனத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என KS அழகிரிக்கு பாஜக MP கங்கனா ரணாவத் பதிலடி. தமிழ்நாட்டு மக்கள் அன்பானவர்கள் என்றும் பேட்டி. பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். ரோபோ சங்கர் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி நேரில் அஞ்சலி. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ராதாரவி, பாடலாசிரியர் ஸ்நேகன் உள்ளிட்டோரும் மரியாதை. முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் இருக்கும் கூட்டணிக்கு அமமுக போகும் வாய்ப்பே இல்லை என டிடிவி தினகரன் திட்டவட்டம். கூட்டணியிலிருந்து வெளியேற அண்ணாமலை தூண்டிவிடவில்லை என்றும் விளக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆப்பிள் நிறுவனத்தில் ஐபோன் 17 வகை செல்போன்கள் விற்பனை தொடக்கம். மும்பையில் உள்ள விற்பனையகத்தில் அதிகாலையிலேயே குவிந்து போன்களை வாங்கிச் சென்ற பொதுமக்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் என ராகுல் குற்றச்சாட்டு. யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து தனிநபர்களால் ஆன்லைனில் நீக்க முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கம்.
தனக்கு இந்தியா நெருக்கம், பிரதமர் மோடி மிக நெருக்கம். இங்கிலாந்தில் பிரதமருடன் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். இந்திய பொருட்கள் மீதான வரியை 10 முதல் 15% வரையான அளவுக்கு அமெரிக்கா குறைக்க வாய்ப்பு. மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் நம்பிக்கை. ரஷ்யாவின் கம்சத்கா பிராந்தியத்தில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.8 அலகுகளாக பதிவான நிலையில் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. லீக் சுற்றுடன் வெளியேறியது ஆப்கானிஸ்தான். மாருதி கார்களின் விலை 1,29,000 ரூபாய் வரை குறைப்பு. ஜிஎஸ்டி குறைப்பை அடுத்து வரும் 22ஆம் தேதி அமலாகும் என அறிவிப்பு. விழுப்புரத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. 3 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் பொதுமக்கள். சேலத்தில் மது போதையில் அரசு பேருந்திலிருந்து இறங்க மறுத்த பயணி. பணிமனைக்கு சென்றபோது நடத்துனர் தள்ளிவிட்ட வீடியோ வெளியானதால் பரபரப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 81,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்வு. விஜய் பரப்புரையின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி. தாவேக்காவுக்கு தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உத்தரவு. ஒருவரின் விமர்சனத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என KS அழகிரிக்கு பாஜக MP கங்கனா ரணாவத் பதிலடி. தமிழ்நாட்டு மக்கள் அன்பானவர்கள் என்றும் பேட்டி.